எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து எப்போவுமே சரி சம்மர் டைம் ஆச்சு அப்படின்னா மருதாணி வந்து வைக்கிறது உண்டு. நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு மருதாணி பற்றி தெரிய மாட்டேது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மருதாணி வந்துட்டு எங்கேயாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேர்ள்ஸும் வந்துட்டு வீடு வீடாலாம் சுற்றுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த டயத்தில் வந்து அது நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு மருதாணி வைக்கிறது வந்து சம்மர் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஸ்கூல் லீவ் விட்டதுனாலே என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் அப்படின்னா மருதாணி மரம் அதெல்லாம் வந்து யாராவது ஒருத்தவங்க வீட்டில் ரெண்டு அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் அவங்க வீட்டில் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா கொடுக்கவே மாட்டாங்க வேற யாருக்கும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்க வந்து கேரளாக்காரங்க, மலையாளத்துக்காரங்க. ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குச்சி வச்சுட்டு யாராவது சின்ன பிள்ளைகள்லாம் வந்துட்டு உள்ள நுழைஞ்சு ஏதாவது எடுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்காகவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுத்தமாக வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படி வந்து மருதாணிக்காக நான் வந்து சின்ன வயசில் வந்து ரொம்ப வந்து தேடி திரிஞ்சிருக்கோம். நான் மட்டும் இல்லை, நிறைய பெண்கள் வந்துட்டு இந்த மாதிரி மருதாணி எல்லாம் வந்து எங்கேயாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி எடுத்து, அதுவும் நான் அப்போ வந்து என் கை ரொம்ப குட்டி அப்படிங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா கை வந்து அவ்வளோவா தேவைப்படாது, மருதாணி கொஞ்சமாக இருந்தாலே போதும். ஆனால் அதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கும் வந்துட்டு கிடைக்காது. அப்படிலாம் வந்து அந்த டயத்தில் மருதாணிக்கு பெண்கள் ஆசைப்பட்டு நிறைய பேர் வச்சிருந்து அதெல்லாம் ஒரு காலமாகி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோன் வந்துச்சு, கோன் வச்சு கொஞ்ச நாள் ஓட்டினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கம்ப்யூட்டரில் வந்துட்டு ஸ்டிக்கர் வந்துருச்சு, அதை தூக்கி அப்படியே ஒட்டுறது. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படியே ஒட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருதாணி கோன் வந்து ரெடி. இதெல்லாம் வந்துட்டு நல்லதே கிடையாது. மருதாணி உண்மையான இலையை வந்து அரைச்சி நம்ம வந்து வைக்கிறது மட்டும்தான் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு காலத்தில் வந்துட்டு இந்த மருதாணிக்காக பெண்கள் வந்து அவ்வளோ க்ரேஸியாக இருந்தாங்க. ஏன்னா அதில் வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவும் அந்த நல்ல விஷயத்த வந்து பெண்கள் வந்து அதுவும் குடும்ப பெண்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மருதாணி வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. துளசிக்கு அடுத்து வந்து மருதாணியை தான் வந்து ரொம்ப அதிகமாக அவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த மருதாணியில் என்னென்ன மருத்துவங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பல பேருக்கு தெரில. இந்த கோடை காலத்தில் அவங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லி கொடுங்க. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் வேலைக்கு போகிறோம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது இந்த கரெக்டாக இருக்கும், வச்சாலே வந்து அப்படியே ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஸோ இந்த சம்மர் டயத்தில் வந்துட்டு எல்லாருமே வந்து இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு மருதாணி வந்து வைக்க பழகுங்க, சரிங்களா? இது வந்து ஒரு புது பழக்கமாக எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து பண்ணுறப்போ தான் நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்து நம்ம வந்து மறக்காம வந்து எடுத்துட்டு போக முடியும். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கும் போது தான் நம்மளுடைய பண்பாடா இருக்கட்டும் ஒரு பாரம்பரியம் வந்துட்டு நமக்கு வந்து லாஸ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் வர்றது, சூட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் நிறையா வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த வெயில் டயத்தில் தான் வந்துட்டு நமக்கு என்ன ஆகும் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வெயில் டயத்தில் அதிகமாகிற இந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மருதாணி வந்துட்டு நமக்கு சரி பண்ணி கொடுக்கும். ஃப்ரெஷ் லீவ்ஸை பறித்து நீங்கள் வந்து அரைச்சி பயன்படுத்துகிறப்போ வந்து உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவே படாது. உங்கள் ஹேருக்கு வந்துட்டு அதுவும் இளநரையெல்லாம் வந்துருச்சு, எனக்கு வந்து கருப்பு கலரில் எல்லாம் ஒயிட் கலரில் மாறிடுச்சு அப்படின்னா அந்த காலத்துலலாம் வந்துட்டு இந்த மருதாணியை வந்து பேக்காக அரைச்சி தலைக்கு போட்டாங்க. அது குளிர்ச்சியாகவும் தந்துச்சு, அதே மாதிரி இளநரையை வந்து போக்குறதுக்காகவும் இந்த மருதாணி வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு. உங்களுக்கு யாராவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்னா இந்த மருதாணி யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹேரை வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பாட்டிங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க கையில் நீங்கள் போய் மருதாணி வச்சுட்டு காட்டினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உடம்புல என்ன சூடு அதிகமாக இருக்குது இல்லை வந்துட்டு சொல்லுவாங்க பித்தம் பிளாக் கலரில் வருது வச்சு உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்குது அப்படின்னா உடனே அவங்க சொல்லுவாங்க உன் உடம்புல வந்து சூடு ஜாஸ்தியாக இருக்குது, தயவு செஞ்சு வந்து நீ என்ன பண்ணும் உடம்ப வந்து கவனிச்சுக்கோ, குளிர்ச்சியான பொருளை சாப்பிடு அப்படின்னுட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். சிலருக்கு வந்து நீல கலர்ல எல்லாம் கூட வரும், சிலருக்கு வந்து கலரே ஒட்டாது, மருதாணி வச்சாலுமே அது வந்து கலர் ஒட்டாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்த வந்து பெரியவங்க வந்து சொல்லுவாங்க. ஓகே அது மருதாணி வச்சே வந்துட்டு இவ்வளோ விஷயத்த வந்து நம்மளுடைய பாட்டிகள் முன்னோர்களால் வந்து சொல்ல முடிஞ்சது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்க்கப்பட்டுச்சு.
அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும். நிறைய வீட்டில் துளசி மடம் வச்சிருக்கிற மாதிரி, துளசி செடி வச்சிருக்கிற மாதிரி மருதாணியும் வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா அது வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கொடுக்கும், நெகட்டிவ் எனர்ஜியை உள்ளே வந்து வரவிடாது. அதனாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மருதாணியை வந்து செடியில் வந்து வீட்டில் வந்து வச்சுருப்பாங்க. இருக்குது அப்படிங்கிறத இது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி. இந்த மருதாணி போட்டிருந்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி. அது வைக்கிறது மூலியமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே நமக்கு வந்து பாடி ஹீட் அதிகமாக இருக்குது, ஓகே நம்ம பிளட்டு வந்து சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பு வந்துட்டு டீடாக்சிஃபையாக வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இண்டிகேஷனாக வந்துட்டு இந்த மருதாணி நம்ம வைக்கிறது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். மெயினாக சம்மர் டயத்தில் சூடு உடம்ப நம்ம கம்மி பண்ணதுக்கு நம்ம வந்து இந்த மருதாணி வைக்கிறது மூலயமா ரொம்பவே வந்துட்டு நமக்கு வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் உடம்புல இருக்கக்கூடிய சூடு எல்லாமே வந்துட்டு நமக்கு போகும். ஸோ அப்படிப்பட்ட இந்த மருதாணியை வந்து எல்லாருமே வந்து பயன்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Annie.